இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்காக தொலைதூரத்திலிருந்து, பாம்பேவிலிருந்து, கரூரிலிருந்து, கோயம்புத்தூரிலிருந்து, வேறு வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், மிக முக்கியமாக இளைஞர்கள் ஆன்மீகத்தில் இளைஞர்கள் நிறையா வந்தால் மட்டும்தான் அந்த ஆன்மீகம் தலைந்தோங்கும். மேடையிலிருந்து பார்க்கும் பொழுது நிறைய 20 வயசு குறைவான பெண்கள், ஆண்கள், சகோதரர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த சின்மயா மிஷன் என்பது சாதாரண ஒரு அமைப்பு கிடையாது. 2026 75ஆம் ஆண்டில் எடுத்து வைக்கிருக்கின்றார்கள். 1951 சுவாமி சின்மயானந்த அவர்கள் எல்லா இடத்துக்கிட்டையும் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அமைப்பு இல்லைங்க. அவரை பொறுத்தவரை இந்த ஹிந்து மதத்தை சரியான முறையில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, தவறாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹிந்து மதத்தை சரியான முறையில் சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் மக்களுக்கு இந்த மதத்தின் மீது ஒரு பற்று வரும். வயது குறைந்தவர்கள்லாம் இந்த மதத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு இன்னும் வேகமாக இந்த மதத்தை வளர்ப்பாங்க அப்படிங்கிறக்காக அவரே பேச ஆரம்பித்தார். அவர் கேரள மாநிலத்தில் பிறந்தவர். 1916 பிறந்தவர். ஒரு சிறந்த ஒரு பத்திரிகை துறையில் நிபுணத்துவம் பெற்றவர். நேஷனல் ஹெரால்டு போகிற பத்திரிகையிலெல்லாம் பெரிய பெரிய கட்டுரைகள் எழுதியவர். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அதற்காக போராடியவர். சிறைக்கெல்லாம் சென்றவர். 1949 கிட்டத்தட்ட அவர் பிறந்த 33 ஆண்டுகள் கழித்து சுவாமி சிவானந்தா, சுவாமி தப்பாவனந்தா 2 சாமிகிட்ட போய் தீட்சை வாங்கி, சந்நியாச தீட்சை வாங்கி, அவருடைய இயற்பெயர் பாலகிருஷ்ண மேனன். பிறந்த பொழுது தந்தையார் வைத்த பெயர் பாலகிருஷ்ண மேனன். தீட்சை பெற்ற பிறகு அவருடைய பெயர் சுவாமி சின்மயானந்தாவாக மாறுகிறது. 1949 59 பேச ஆரம்பிக்கிறாங்க. கீத ஞான யக்னம் அப்படிங்கிற பேரில் 5 பேர், 50 பேர், 500 பேர், 5000 பேர், 50,000 பேர், 1,00,000 பேர் கூட்டமாக அப்படியே வர்றாங்க. அப்போடைய சன்னியாசிகள்லாம் சொல்கிறாங்க, சுவாமி நாம் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும், இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அந்த அமைப்பு எடுத்துகிட்டு போகணும். அமைப்பு இருந்தால் மட்டும்தான் தன்னார்வலர்கள் ஒரு பக்கம் வருவாங்க, பொதுமக்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, நம்மால் நடத்த முடியும் என்று. அப்போ சுவாமி சின்மயானந்தா அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் ஆரம்பிங்க, ஆனால் என் பேரில் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா நான் இங்கு வந்திருப்பதே ஒரு மனிதனுடைய பெயரில் ஒரு அமைப்பு அறிமுகமானால் அந்த மனிதனுடைய மறைவுக்கு பிறகு அந்த அமைப்பு காணாமல் போயிடும். அதனால் நீங்கள் தயவு செய்து என்னுடைய பேரில் இந்த அமைப்பு ஆரம்பிக்காமல் நீங்கள் எல்லாம் போய் தேடி ஒரு நல்ல பெயரோடு வாங்க அப்படின்னு. 1953 அவங்களுடைய சிஷ்யர்கள்லாம் உங்கள் பேர் சின்மயானந்தாவாக இருந்தாலும் கூட நாங்கள் சின்மயா என்கின்ற பெயர் சமஸ்கிருதத்தில் ஞானம் என்கின்ற பொருள், அதனால் சின்மயா என்கின்ற பெயரில் தான் ஆரம்பிக்கலான்னு நாங்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறோம், இது உங்கள் பெயர் கிடையாது. சாமிஜி ஒத்துக்கிறாரு. சின்மயா மிஷன் ஆரம்பிக்கப்பட்டு 1951 சுவாமி அவர்கள் எல்லா பக்கமும் பேச ஆரம்பித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 350-370 அமைப்புகள் உலகம் முழுவதுமே கடந்திருக்கின்றார்கள். 2026 75வது பவலாண்டு விழா நடக்க இருக்கிறது. அந்த நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 50 கோவில்கள், 17 கோவில்கள் தரைமட்டத்திலிருந்து புதிதாக, மற்ற கோவில்கள் எல்லாம் பழைய கோவில்கள் சிதிலமடைஞ்சிருந்த கோவிலில் புனரமைத்து எல்லா கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் செய்து இன்னைக்கு ஊர் மக்களை எல்லாம் அழைத்து அவர்கள் முன்னிலையில் விளக்கெல்லாம் கொடுத்து அந்த கோவில்கள் உங்கள் கிராமத்தினுடைய மையமாக இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நானும் உங்களைப் போல ஒரு சின்ன ஊரில் பிறந்தவன், மிக அக்கறையாக ஆர்வமாக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயிலை சின்ன வயதிலிருந்து ஆர்வமாக படித்த ஒரு மனிதன் நான். எங்களுக்கு இருக்கக்கூடிய 72 குடும்பங்கள் எங்களுடைய கிராமத்தில், நான் பிறந்த ஊரில் ஒரே ஒரு கோவில், ஒரு முருகன் கோவில், கிராமத்து கோவில். அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக என்னுடைய பாட்டனார்கள், தாத்தாக்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க, விவசாயம் தான் எங்களுடைய தொழில். இங்கே எப்படி மீனவ நண்பர்கள் நிறையா வந்திருக்கிறீங்களோ அங்கே விவசாயம், நாங்கள் அதிகமாக விவசாயம் பண்ணுறவங்க. அப்போ எங்களுடைய நடைமுறை என்னென்னா, மொத்தமாக நெல் கதிர் எவ்வளோ வருதோ, ராகி எவ்வளோ வருதோ, சோளம் எவ்வளோ வருதோ, கம்பு எவ்வளோ வருதோ அதை 6ஆக பிரித்து வைத்து விடுவோம். ஒரு விவசாய குடும்பத்தில் அதை 6ஆக பிரிச்சிருவோம். முதல் 6, அந்த 6ல் முதல் பங்கு அந்த கிராம கோயிலுக்கு போய் கொடுத்துருவோம். அந்த 6ல் 2வது பங்கு கோவிலை நம்பி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, குருக்கள் இருக்கிறாங்க, கோவிலை பூஜை பண்ணுறக்காக இருப்பாங்க, அவருடைய முழு நேர வேலை அது மட்டும்தான், அவர்களுக்கு அந்த 2வது பங்கை கொடுத்துருவோம். 3வது பங்கு நம்மை வாழ வைப்பதற்காக 3வது பங்கு, அந்த 3வது பங்குல தான் நாம சாப்பிட்டுக்கணும். 4வது பங்கு நம்முடைய சேமிப்பு, ஏதாச்சும் பிரச்சனை எல்லாம் வந்தால் நமக்கு சேமிப்பு வேணும். 5வது பங்கு ஊரினுடைய சேமிப்பு. ஊரெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதைகுழி மாதிரி பெருசாக வெட்டி அதுக்குள்ளே நெல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஊருக்கு பஞ்சம் வந்து அதிலிருந்து பயன்படுத்தணும்.
ஆறாவது, இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். கை இல்லை, கால் இல்லை, உடல் ஊனமாக இருக்கிறாங்க, கண்ணு தெரியாது, அவர்களால் போய் தோட்டத்தில் வேலையை பார்த்து சம்பாதிக்க முடியாது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிகள் என்கின்ற தாக்கம் இல்லைங்க. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, நான் இந்த இதில் பிறந்துட்டேன், அதனால் எப்பவுமே நான் மேல் ஜாதி தான், கிடையாதுங்க. ஆறாக பிரித்து யார் விவசாயம் செய்கின்றார்களோ அவங்க ஆறா பிரிச்சிருவாங்க. அப்போ கோவிலில் யார் சாமி கும்பிட்றாங்க, சாமிக்கு யார் பூஜை பண்ணுறாங்களோ ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் பிராமண சமுதாயத்தை பொறுத்தவரை அவர் உயர்ந்தவர்கள், விவசாய சமுதாயத்தை பொறுத்தவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இந்த நடைமுறை எல்லாம் உடைய ஆரம்பித்தது. சேமிப்பு உடைய ஆரம்பிச்சிச்சு, ஊர் சேமிப்பு உடைய ஆரம்பிச்சது, வரி போட ஆரம்பிச்சாங்க. அரசு நாங்களே வரியை வாங்கிட்டு பஞ்சம்னா நாங்களே உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்லாம் சொன்னாங்க. இது உடைய ஆரம்பித்த பிறகு நமக்குள்ள மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம். இவங்கெல்லாம் மேல் ஜாதி, இவங்கெல்லாம் இங்கே பிறந்திருக்கிறாங்க, மேல் ஜாதிக்கு யாரும் போக முடியாது, நாமெல்லாம் இங்கே பிறந்திருக்கிறோம், நாமெல்லாம் கீழ் ஜாதி. இதை சில நண்பர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி மக்கள்கிட்ட பேசி 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 நீங்கள் கோயிலுக்குள்ளே போக முடியுமா, நீங்கள் போக முடியாது, உங்களை மற்றவங்க தொடுவாங்களா, தொட முடியாது, இந்த மாதிரி பல விஷயத்தை பேசி பேசி ஹிந்து தர்மமும் கூட காலம் காலத்திற்கு தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்திருக்கிறது. ஹிந்து தர்மத்தில் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு பெரிய குருமார்கள், ஞான குருமார்கள் அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா எந்த தர்மமாக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். கடந்த 200 ஆண்டுகளில் ஹிந்து தர்மத்திற்கு வந்த சோதனை என்பது எண்ணற்ற அளவற்ற சோதனைகள். இதை பயன்படுத்தி நம்ம சுவாமி சின்மயானந்த அவங்க ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க, இந்தியாவை பொறுத்தவரை 2 மதம் தான் இந்தியாவில். இன்னைக்கு ஹிந்துக்களாக இருப்பவர்கள், இன்னொருவர் ஹிந்துக்களாக இருந்தவர்கள், 2 மதம் தான் இந்தியாவில் இருக்கு, வேற எந்த மதமும் கிடையாது என்று சுவாமி சின்மயானந்த அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது. காலம் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிறைய நண்பர்கள் மதம் மாறி வேற பக்கம் போயிட்டாங்க. ஸோ எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம். எந்த மதத்தையும் கூட நம்ம கீழே பார்க்க மாட்டோம், அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டோம், யார் வந்தாலும் கூட ஒரு அனுமதிப்போம். மகாராஷ்டிரா பகுதியில், இன்னைக்கு இருக்கக்கூடிய பாம்பே பகுதியில் ஜொரஸ்டேரியனிசம், பெர்ஷியன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், அவங்க ஊரில் பிரச்சனை வந்த பொழுது அங்கிருந்து எல்லாம் பயந்து நம்மகிட்ட வந்தாங்க. 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டில் அத்தனை பெர்ஷியன் இங்கே வந்தாங்க. அவங்க ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க, ஜொரஸ்டேரியனிசம் அப்படிங்கிற அந்த மதத்தினுடைய பெயர். உள்ளே வரும்போது நம்முடைய அந்த பகுதியில் இருந்தவங்கெல்லாம் போய் ராஜாட்ட முறையிட்டாங்க, ஐயோ நாம இந்துக்கள், நாம இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க நம்ம ஊருக்குள்ள வர்றாங்க, நம்ம ஊருக்குள்ள விடவே கூடாது, திருப்பி கடலில் அனுப்பிடணும். வந்தவர்கள் என்ன சொன்னாங்க, இல்லைங்க எங்கள் ஊரில் பிரச்சனைங்கிறனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், தயவு செஞ்சு எங்களை ஏற்றுக்குங்க அப்படின்னு. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணார், மக்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒருத்தரை பார்த்து சொன்னார், ஒரு சொம்பில் பாலை கொண்டு வாங்க அப்படின்னு. இன்னொரு பார்த்து சொன்னாங்க, கைப்பிடி சர்க்கரையை கொண்டு வாங்க. ஸோ ராஜாக்கு முன்னாடி ஒரு சொம்பில் பாலும் இன்னொரு பக்கம் கைப்பிடி சர்க்கரையும் வந்தது. வந்த பிறகு ராஜா சொன்னாங்க, கையில் சர்க்கரை வச்சிருக்கிறவங்க பாலுக்குள்ள, சொம்பு பாலுக்குள்ள சர்க்கரையை போடுங்க. பாலே பார்த்தீங்கன்னா சொம்பு முழுவதும் நிறைந்து நிற்கிறது. அப்போ சர்க்கரையை போடும் பொழுது பால் ததும்பி வெளியே வராமல் போடப்பட்ட சர்க்கரையெல்லாம் அந்த பால் கிரகிச்சு உள்ளே இருக்குது. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஹிந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை, நாம் சொம்பில் இருக்கக்கூடிய பாலை போன்றவர்கள். எத்தனை பேர் நம்மிடம் கலந்தாலும் கூட அதை அப்படியே கிரகிச்சு நாம் வச்சுக்குவோம். அதனால் இந்த மதம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்படித்தான் ஒரு மதமும் இந்தியாவுக்குள்ள நாம் அனுமதித்தோம். காரணம், எந்த மதத்தையும் பார்த்து நமக்கு பயம் கிடையாது. ஏன்னா இந்த மதம், இது அடிப்படையில் நம் மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த முதல்ல மதம் என்கின்ற வார்த்தை அல்ல, இந்து மதத்தை பொறுத்தவரை வாழ்வியல் முறை, இது ஒரு வாழ்க்கை முறை. 1893 சுவாமி விவேகானந்தா அவர்கள் சிகாகோ போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்த தலைவர்களையும் மேடையின் மேல் உட்கார வைக்கிறாங்க அமெரிக்காவில். 1893, இன்னைக்கு எத்தனை வருஷம் பாருங்க, கிட்டத்தட்ட 132 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அவரும் போய் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் பேசுகிறாங்க. விவேகானந்தர் அவர்கள் 18ஆவதாக பேசுகிறாங்க. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 17 பேர் அவருக்கு முன்னாடி பேசுகிறாங்க. நான் இந்த மதத்தை சார்ந்தவன், உலகத்திலே எங்கள் மதம் தான் பெருசு, நான் இந்த மதத்தை சார்ந்தவன், எங்கள் மதம் தான் பழமையான மதம், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், என் மதத்தை மாதிரி எந்த மதமும் கிடையாது, நாங்கள் தான் புண்ணியம் செஞ்சவங்க. 18 பேரும் பேசுகிறாங்க. கடைசியாக விவேகானந்தர் அவர்கள் 19ஆவதாக மைக் எடுத்து பேசுகிறாங்க. அவருடைய உரையை நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேட்காதவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கேட்கணும். விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறார். ஆனால் இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளக்காரங்க, இருக்கிறவங்க எல்லாம் அமெரிக்கர்கள், புரொட்டஸ்டன்ட், கேத்தலிக்ஸ், வேறு வேறு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள், எல்லோருக்குமே தூக்கி வாரி போடுது. அந்த 18 பேர் பேசும்போது யாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லலையே.
ஆனால் இந்த மனிதன் மட்டும் 19வதாக பேச வந்த பொழுது வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜன்ஸ் அந்த நிகழ்ச்சியில் எல்லோரையும் என்னுடைய அண்ணன் தங்கைகள்னு சொல்லும் பொழுதே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இது வேற ஏதோ ஒரு விஷயம் அவருங்க. இந்த 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 ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு சாமி வந்திருக்கிறாரு, ஆசிய பகுதியிலேருந்து வந்திருக்கிறாரு, ஒரு வேற யாரோ ஒரு ஆளு. அப்போ விவேகானந்தர் சொல்றாரு, நான் வந்திருக்கக்கூடிய ஒரு மாங்க், நான் முற்றிலும் துறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சன்னியாசி, நான் ஒரு ஆர்டரிலிருந்து வர்றேன், நான் ஒரு வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் மதத்தை எந்த மதத்தையும் சார்ந்தவன் கிடையாது. ஆனால் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் மதம் 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 என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினால நானும் மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அந்த மதத்திற்கெல்லாம் தாய் மதமான இந்து மதத்திலிருந்து இங்கே வந்து உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு பேச்சு, சுவாமி விவேகானந்தரனுடைய அந்த ஒரே ஒரு பேச்சு சிகாகோ மாகாணத்தில் அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி உலகம் முழுவதுமே நம்முடைய இந்து வாழ்வியல் முறையை எல்லோருக்கும் எடுத்துட்டு போயிடுச்சு. ஆங்கிலேயர்களுக்கு, ஐரோப்பிய நாட்டில் இருக்கிறவங்களுக்கு, அமெரிக்கர்களுக்கு, இப்படிப்பட்ட ஒரு மதமான அதில் ரொம்ப அற்புதமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாம் இத்தனை மதம் இருக்கிறோம், நான் யாரையும் குறை சொல்லலை, என்னுடைய மதம் மட்டும்தான் உயர்ந்த மதம் என்று சொல்லலை. நாங்கள் எல்லோருமே ஒரு நதியில் இருக்கக்கூடிய கிளைகளை போன்றவர்கள். இந்த நதியினுடைய கிளைகள் எல்லாம் பெரிய சமுத்திரத்தில் போய் ஒருங்கிணைஞ்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படிப்பட்ட சமுத்திரம் என்பது இந்த உலகத்தினுடைய கடவுள் பரமாத்மா. அதை நோக்கித்தான் எல்லோரும் போறோம். ஆனா எல்லோரும் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கின்றோம். ஒரு மதத்தில் பார்த்தா கடவுள் வழிபாடு இருக்கு, இன்னொரு மதத்தில் கடவுள் வழிபாடே கிடையாது. நம்முடைய மதத்தில் பார்த்தா எப்ப வேணாலும் கோயில்ல எப்படி வேணாலும் சாமி கும்பிடலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கும்பிடலாம், எந்த சாமி வேணாலும் கும்பிடலாம், எந்த நாள் வேணாலும் கும்பிடலாம், நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கும்பிடலாம், நான்வெஜ் சாப்பிடாம கும்பிடலாம், சாமிக்கு கறி வைத்து விட்டு அதையே சாமிக்கு பிரசாதமாக வைத்து விட்டு கும்பிடலாம், இல்ல அந்த சாமிக்கு கரியே ஆகாது சைவ சாமி அப்படியும் கும்பிடலாம். சிறு தெய்வங்கள் பெரிய தெய்வங்களாகவும் கும்பிடலாம், பெரும் தெய்வங்களாகவும் கும்பிடலாம். இன்னைக்கு 51 கோயில்ல பாத்தீங்கன்னா ஐயனார் சாமி இருக்கிறாங்க, கருப்பணசாமி இருக்கிறாங்க, சிறு தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் பெரும் தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறாங்க, சிவன் இருக்கிறாங்க. அதனால்தான் அந்த இந்து மதத்தை பொறுத்தவரை வெளியிருந்து வந்தவர்களுக்கு யாருக்குமே புரியல, என்னன்னே தெரியல அவங்களுக்கு, எப்படி மக்கள் இப்படி வாழ முடியும். ஒரே ஒரு நாள் தான் இந்த கோயிலுக்கு வாங்க, மற்ற மதத்துல கட்டாயம் இருக்கு. கிறிஸ்தவ நண்பர்களாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும். ஜூஸ் யூதர்களாக இருந்தீங்கன்னா 7வது நாள், அதாவது 7வது நாள் கட்டாயமாக நீங்க ஓய்வு எடுக்கணும். 6 நாள் மட்டும்தான் வேலை செய்யணும், 7வது நாள் கட்டாயமா ஓய்வு எடுக்கணும். இஸ்லாம் மதத்தில் இருந்தீங்கன்னா ஒரு நாட்களுக்கு எத்தனை முறை தொழுகை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கே பார்த்து செய்ய வேண்டும், அவர்களுக்கு அந்த கட்டாயம் இருக்கு. ஆனா எந்த கட்டாயமும் இல்லை, இதை பார்த்துக்கிறதுக்கு ஆளும் கிடையாது, யாரும் ஃபைனும் போட மாட்டாங்க, கோயிலுக்கு வருவீங்களான்னு கேட்பரும் கிடையாது. கோயில்ல எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பூஜை பண்றாங்க. அப்ப இந்த மதம் என்ன அப்படிங்கிறது வெளியிருந்து வந்தவர்களுக்கு புரிவதற்கே ஒரு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1600 700 காலகட்டத்தில் நிறைய சரித்திரத்தெல்லாம் படிச்சீங்கன்னா, அதனால் இந்த மதத்திலிருந்து கொஞ்சம் பேர்த்த மதம் மாற்றுவதும் எளிதா போயிருச்சு. காரணம் ரூல்ஸ் இல்லை, ரெகுலேஷன் இல்லை, ஆர்டர் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் சுவாமி சின்மயானந்தா போல அற்புதமான மனிதர்கள் இங்கே பூமியிலே அவதரித்து தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து ஒரு கீதையை மிக எளிமையாக நமக்கு சொல்லிக் கொடுப்பது. கடவுள்னா என்ன, கீதை அடிப்படையில் சமஸ்கிருதத்தில் இருக்கு. நமக்கு சமஸ்கிருதத்தில் ஒருத்தர் படித்து அதை ஒருத்தர் சொல்லி அதை தமிழில் மொழியாக்கம் செய்து அதை படிக்கும் பொழுதே நமக்கு சில கருப்பொருள் காணாமல் போயிருது. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்த பொழுது சின்மயா மிஷன் பார்த்தீங்கன்னா கீதை முழு கீதையும், அதாவது 18 அத்தியாயங்கள் 400 வேர்ஸ், இன்னைக்கு நாம 15வது அத்தியாயத்தில் 20 வேர்ஸ் நம்ம படிச்சோங்க ஐயா, 20 பாதம் இருக்கு, 20 படிச்சோம். அதே போல முழு பகவத்கீதை பார்த்தீங்கன்னா 18 அத்தியாயங்கள் இருக்கு, அதில் 400 பதங்கள் இருக்கு, 400 பதம் இருக்கு. அதை 18 அத்தியாயத்தையும் தமிழ்ல மொழிபெயர்த்து, சமஸ்கிருதத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து அது இளையராஜா ஐயா கிட்ட போய் இசையமைச்சு கங்கை கொண்ட சோழபுர மேடையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கீதையை தமிழ்ல சின்மயா மிஷன் அவர்கள் கொடுத்ததை பிரதமர் அவர்கள் இப்பதான் வெளியிட்டு போனாங்க. நம்ம குழந்தைகள் வந்து கீதையை தமிழ்ல கேட்கணும், அதே ஸ்லோகம் தமிழ்ல இருக்கணும், அதுக்கு ஒரு வலிமை இருக்கு, அதுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கு. நமக்கு ஒரு மொழி தெரியவில்லை என்றாலும் கூட அதை படிக்கிறோம், கேட்கிறோம், அதில் ஆனந்தம் அடைகின்றோம். ஆனால் நம்முடைய தாய்மொழியில கீதையை படிக்கும் பொழுது, அதே ஸ்லோகத்தை படிக்கும் பொழுது, அதே மந்திர சக்தியோடு படிக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அதனால் குறிப்பாக இங்கே தாய்மார்கள் இருக்கிறீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சின்மயா மிஷன் அவர்கள் தமிழில் வெளியிட்டிருக்கக்கூடிய பகவத்கீதையை ஆடியோ வடிவில் இருக்குது, அதை நீங்கள் போட்டு காட்டணும். முழுவதும் எல்லா சாப்டரும் பண்ணியிருக்கிறாங்க, இசைமேதை இளையராஜா ஐயா இசையமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது இன்னும் எளிதாக்குகின்றோம், இன்னும் பக்கத்தில் போய் கொடுக்கணும்.
அதே போல இந்து மதத்தை பொறுத்தவரை அடுத்து நமக்கு தெரியுங்க, மக்கள்கிட்ட பேச வேண்டிய கட்டாயம் மதகுருமார்களுக்கு இருக்கு. நம்ம மதத்தை சார்ந்தவர்கள், பெரியவர்கள், ஆன்மீக தொண்டு செய்பவர்கள், சன்னியாசிகள், இவங்க நிறைய பேசி பேசி கிராமத்துக்கு போனால் மட்டும்தான் இந்த மதத்தினுடைய வளர்ச்சி, இந்த மதத்தை சார்ந்து இருப்பவர்களுக்கு உண்மையான புரிதல் அது எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு நம்முடைய சுவாமி ராமகிருஷ்ணானந்த அவர்கள் கிராமத்தை நோக்கி சென்று 53 கோவில்களை வடிவமைத்து உள்ளூர் மக்கள் அவர்களை பயன்படுத்தி அவர்களுக்காக ஒரு கோவில் கட்டி பூஜை செய்து கும்பாபிஷேகம் முடித்து அவங்க கையில் அந்த கோவிலை கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கோவில் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியினுடைய சென்டர். அந்த உள்ளூர் பொருளாதாரம் என்பது கோவிலை சுற்றித்தான் நடக்கும். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியும் பொழுது ராஜராஜ சோழனுக்கு தெரியுங்க, நம்ம பெரிய கோயிலை கட்டிட்டோம், ஆனால் நாம் அரண்மனைக்குள் உட்கார்ந்துருப்போம். அப்போ இந்த பெரிய கோயில் எப்படி பராமரிப்பாங்க? இன்னைக்கு பாருங்க, ஐயா வந்து உங்களுக்கெல்லாம் விளக்கு கொடுத்து நீங்கள் கோயிலை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழனுக்கும் இதே கேள்வி இருந்தது, தஞ்சை பெரிய கோயிலை எப்படி பராமரிக்கிறது? அப்போ ராஜராஜ சோழன் ஒன்று யோசிச்சார், மக்களுக்கு ஆடு வாங்கி கொடுப்போம். தஞ்சாவூர் பகுதியில் பகதீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் மக்களுக்கு ஆடு வாங்கி கொடுப்போம். ஆட்டுக்கு ராஜராஜ சோழன் கல்வெட்டில் எழுதுறார், ரூல் போட்டிருக்கார். இந்த ஆட்டிலிருந்து வரக்கூடிய பாலில் ஒரு பகுதியை தஞ்சை பெரிய கோவிலினுடைய தீப்பந்தத்தை பற்ற வைப்பதற்கு, உள்ள இருக்கக்கூடிய விளக்குகளை பற்ற வைப்பதற்கு நீங்க வெண்ணெயை நெய்யை கொடுக்கணும். இந்த ஆடு 6வது குட்டி போட்ட பிறகு, அதாவது ஒரு ஆடு 6 குட்டி, நீங்க 5 குட்டி வச்சுக்கலாம், 6வது குட்டி போட்ட பிறகு அந்த கடைசி குட்டி எடுத்து உங்க ஊர்ல இல்லாதவங்களுக்கு அந்த குட்டியை நீங்க கொடுக்கணும். அவங்களுக்கு ஆடு 6 குட்டி போட்ட பிறகு அவங்க 6வது எடுத்து வெளியே கொடுக்கணும். இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலை கட்டியது மட்டுமல்ல, கோவிலை எப்படி காத்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வது என்பதற்கு உதாரணமாக இன்னைக்கும் ராஜராஜ சோழன் நம்ம படிக்கலாம், இன்னைக்கும் படிக்கலாம். ஒரு கிராமத்துக்குள்ள பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் கோவில் அழியாது என்பது தர்ம சத்தியம். அது கிராமத்தில் பொருளாதாரமே இல்லை என்றால் கோவிலை எப்படி காப்பாற்றுறதுங்க? அதனால் கிராமத்தில் பொருளாதாரம் இருக்கணும், கிராமத்தில் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கணும், அங்கே கோவில்கள் இருந்தால் மட்டும்தான் மக்கள் பார்த்துக்குவாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல 6ல் 1 பங்கு கோவிலுக்கு கொடுப்பது, 6ல் 1 பங்கு கோவிலை நம்பி இருப்பவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் இந்த காலத்தில் கிடையாதுங்க. நம்ம யாரும் கொடுக்கறது இல்லை. ஆடி 18 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கரூர் பகுதியில் நம்முடைய குருவை சந்தித்து குருவுக்கு தட்சணை கொடுக்கணும். ஆடிப்பெருக்கு ஒரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அதுவும் இல்லை, நம்முடைய குரு யாருன்னே நமக்கு தெரியறதில்லை. நம் குருவிட்ட போய் பார்த்து தட்சணை கொடுக்கின்ற பழக்கமும் நமக்கு இல்லை. இதையெல்லாம் இந்த கோவில்கள் வந்த பிறகு, ஆன்மீக இந்த பற்று வந்த பிறகு இதையெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயமும் கடமையும் இங்கு இருக்கக்கூடிய நம் ஒருவருக்கும் இருக்கிறது என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளையும் உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன். கீதை ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ஐயா. பகவத்கீதை வந்து ரொம்ப பவர்ஃபுல். இதை பாலகங்காதர திலக் நம்முடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். பாலகங்காதர திலக் உங்களுக்கு தெரியும், திலக் ஐயா. அவர் நினைச்சார் இந்த கீதையை பற்றி யாருக்குமே தெரிய மாட்டேது. அவரை பிடிச்சி சிறையில் போட்டாங்க ஐயா, பர்மால. 1907 1913 வரை மேண்டலி பர்மால 8 வருஷம் சிறையில் இருந்தார். அவர் சிறையில் 8 ஆண்டுகள் உட்கார்ந்து எழுதின ஒரே புக்கு பாலகங்காதர திலக் அவர்கள் கீதை ரகசியம் என்கின்ற புக் எழுதினார். கீதையில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படி, இந்த கீதையை முழுவதுமாக ஒரு மனிதன் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் அந்த மனிதன் எல்லாத்திலிருந்தும் தப்பிச்சு ஒரு இன்பமான ஒரு சூழலுக்கு போறான். வறுமை இருக்கலாம், குடிசை வீட்டில் வாழலாம், சரியாத பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கீதையை முழுமையாக புரிந்து கொண்டு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறும் என்பதற்கு திலக் அவங்க பர்மால சிறையில் இருக்கும் பொழுது கீதை ரகசியம் என்கின்ற புக்கு அப்போ எழுதினார். மகாத்மா காந்தி அவர்கள், அவர் கீதை ரொம்ப பிடிக்குங்க, நிறைய படிச்சுட்டு 40 ஆண்டுகள் கழிச்சு காந்தி சொல்றார். மகாத்மா காந்தியும் கீதையை பத்தி கமெண்ட்ரி எழுதியிருக்கார், கமெண்ட்ரி ஆன் கீதா பை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அதுல ஆரம்பத்தில் எழுதுறாரு, 40 வருஷம் நான் கீதை சொல்லி இருப்பது படி வாழ முயற்சிக்கின்றேன், ஆனால் என்னால் வாழ முடியவில்லை. யார் சொல்றாருங்க? மகாத்மா காந்தி சொல்றார். சாதாரண நான் சொல்றேன், இன்னொருத்தர் சொல்றாங்க இல்லைங்க, மகாத்மா காந்தி தேசத்தினுடைய தந்தை. ஆனால் கீதை சொல்லி இருப்பது படி நாம் வாழ வேண்டும் என்றால் 2 விஷயத்தை கடைபிடிக்கணும், சத்தியத்தை கடைபிடிக்கணும், அகிம்சையை கடைபிடிக்கணும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் வாழுகின்ற விதத்துல முழு சத்தியத்தையும் அகிம்சையும் கடைபிடிக்கின்றானோ அந்த மனிதன் கீதை சொல்லி இருப்பது படி வாழ முடியும் என்பது மகாத்மா காந்தி அவர்கள் கீதையை பற்றி இருக்கிற கமெண்ட்ரியில் அவர் சொல்றார். சுவாமி விவேகானந்தா, பெரிய மனிதர்கள் பாருங்க, எல்லோருமே கீதையை படிச்சுட்டு எல்லாரும் கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தா அவர்கள் அவரும் கீதையை படிச்சுட்டு கமெண்ட்ரி எழுதுறார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாங்க, பற்று இல்லாம ஒரு வேலையை செய்யறது. சுவாமி விவேகானந்தா அதே மாதிரி ஒரு மனிதர்.
எந்த வேலையை செய்தாலும் கூட அந்த வேலையின் மீது எதிர்பார்ப்பு, அந்த வேலையினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இதனால என்ன வெற்றி தோல்வி, இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைச்சாலும் அது நரகமாக தான் இருக்கும், தோல்வி கிடைச்சாலும் அது நரகமாகத்தான் தோன்றும். இதற்கு நிறைய விஷயங்கள் கீதையில் இருந்து நம்ம ஆன்றோர்கள் சான்றோர்கள் நமக்கு சொல்றாங்க. நிஷ்கம கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கீதை பயன்படுத்துறாங்க. நிஷ்கம கர்மா, எந்த வேலையை செய்தாலும் கூட அதுல ஒட்டாம செய்யுங்க, ஒட்டாம செய்யுங்க. பணக்காரனா இருக்கிறீங்க, தங்கத்தட்டில் சாப்பிட்றீங்க, சாப்பிடுங்க. நான் பணக்காரன், நான் தங்கத்தட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒட்டிட்டீங்கன்னா தங்கத்தட்டும் நரகம்தான். நான் ஏழையா இருக்கேன், ஏதோ ரோட்டில் இருக்கிற ஒரு சரி ஒரு பெரிய இலையை பறித்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றேன், ஐயோ ஒரு இலையில சாப்பிட்றமே, ஏழையா இருக்கிறனே அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அது நரகம்தான். இருவருமே ஒட்டாம தங்கத்தட்டில் சாப்பிட்டாலும் சாதாரண ஏதோ ஒரு தட்டில் சாப்பிடுவது போலவும், நான் ஏழையாக இருந்தாலும் ஒரு இலையை போட்டு வாழை இலையை விடுங்க, ரோட்டில் இருக்கிற எத்தனையோ இலையை பறித்து நம்ம சாப்பிட்றோம், பல இடத்துல பார்த்துருக்கோம். அப்படி இருந்தாலும் உணவை உண்ணுகின்றேன், எப்படி உண்ணுகின்றேன் என்பது முக்கியம் அல்ல அப்படிங்கிற அந்த மனசை நீங்க எதையும் ஒட்டாம கொண்டு வரும் பொழுது வாழ்க்கையினுடைய வெற்றி அங்கே ஆரம்பிக்கிறது. இதுதான் திலக் அவர்கள் கீதையின் ரகசியத்தில் சொல்றாங்க. எது செஞ்சாலும் ஒட்டாம செய்யுங்க, எதிர்பார்க்காதீங்க. செஞ்ச வேலைக்கு கூலி வேணும்னு எதிர்பார்க்காதீங்க, 4 பேர் கை தட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க. 4 இடத்துக்கு போனால் நம்ம பெரிய மனிதர், சில இடத்துல நம்ம கீழே உட்கார வேண்டி வரும், சில இடத்துல மேலே உட்கார வேண்டி வரும். இன்னைக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறவங்க நாளைக்கு மேலே உட்காருவாங்க, மேலே உட்கார்ந்துருக்கிறவங்க நாளைக்கு கடைசி ரோல் உட்காருவாங்க. இப்போ மேலே உட்கார்ந்துருக்கிறவங்க ஐயோ இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம மேலே உட்கார்ந்துருக்கிறோம், சூப்பர், நாம தான் நடுநயமாக இருக்கோம் அப்படின்னா அவர்கள் கீழே உட்கார்றதுக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். கீழே உட்கார்ந்துருக்கிறவங்க ஐயோ நம்ம கீழே மட்டுமே உட்கார்ந்துருக்கிறோமே, நாம் எப்படி மேலே உட்காருவோம்னு நினச்சா அவங்க எப்பவுமே கீழே தான் உட்காருவாங்க. ஸோ கீழே அமர்ந்திருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த பொறுப்பு, நான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன், எங்கே இருக்கிறேன்னு முக்கியம் இல்லை, என் வேலை இன்னைக்கு என்ன அதை நான் செய்யணும். மேலே இருக்கிறவங்க இங்கே நான் அமர்ந்திருக்கின்றேன், என்னுடைய வேலையை நான் இன்னைக்கு செய்யணும். இது நிஷிகர்ம நிஷிகம கர்மா. எதையும் எதிர்பார்க்காம ஒட்டாம பற்று இல்லாம செய்யுங்க. அதே நேரத்தில் அந்த வேலையை செய்யுங்க, வேலையின் மீது மட்டும் பற்று இருக்கட்டும், அந்த வேலையின் மீது வரக்கூடிய பலன்ல பற்று இருக்கக்கூடாது. அற்புதமா எல்லாரும் பேசுறாங்க இதை பற்றி. அணுகுண்டு உங்களுக்கு தெரியும், அணுகுண்டு ஆட்டம் பாம். இன்னைக்கு ஒரு நம்ம கிராமத்தில் ஒரு பட்டாசு வாங்கி போட்டால் கூட குழந்தைங்க என்ன கேட்குறாங்க, அம்மா ஆட்டம் பாம் வாங்கி கொடு, லட்சுமி வெடி வாங்கி கொடு. அணுகுண்டை யாரு கண்டுபிடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும், ராபர்ட் ஆப்பன்ஹைமர்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் 1933 அணுகுண்டு கண்டுபிடிப்பதற்கான சோதனை போயிட்டு இருக்கு. அவருக்கு மனசுக்குள்ள ஒரே சங்கடம், ஐயோ அந்த அணுகுண்டு நம்ம கண்டுபிடிக்கிறோமே, இதை நம்ம கண்டுபிடிச்சு அதில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்கன்னா பாவம் நமக்கெல்லாம் சாரும் அப்படின்னு. உடனே இந்த ராபர்ட் ஓப்பன்ஹைமர் என்ன பண்றாருங்க, சமஸ்கிருதத்தை படிக்கிறார். எதுக்குன்னா அந்த காலத்தில் ஐயா சொன்ன மாதிரி கீதையை படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். கீதையை படித்தவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கீதை. ராபர்ட் ஆப்பன்ஹைமர் 1933 சமஸ்கிருதம் படிச்சுட்டு அதன் மூலமாக கீதையை படிச்சுட்டு அதில் அவர் பார்க்குறாரு, ஓ எந்த வேலை செய்தாலும் நான் ஒட்டாம அந்த வேலையை மட்டும் சிறப்பாக செஞ்சுட்டு அதில் வரக்கூடிய பலனை எதிர்பார்க்காம, என் நாட்டுக்கு இது தேவை, என் நாட்டுக்கு ஒரு காலத்தில் இது தேவை. நான் சொல்றது 1933ங்க. அணுகுண்டு சோதனையே 1945 தான் நடக்குது, 12 ஆண்டுகள் கழிச்சு. முதல் அணுகுண்டையும் 1945 ஆகஸ்ட் மாசத்துல போடுறாங்க, ஹிரோஷிமா நாகாசாக்கி ஜப்பான்ல போடுறாங்க. லட்சக்கணக்கான மனிதர்கள் இறந்துட்டாங்க, குழந்தைங்க இறந்துட்டாங்க, பெண்கள் இறந்துட்டாங்க, எந்த பாவமும் செய்யாம இறந்துட்டாங்க. அதையும் ராபர்ட் ஆப்பன்ஹைமர் ஒரு கடைசி காலத்தில் எழுதுறாங்க, நான் கண்டுபிடித்த கருவி லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறது, ஆனாலும் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் என்னுடையது. இதன் மூலமாகத்தான் 2ஆம் உலகப் போர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அதையும் ஒரு பக்கம் பார்க்கணும். ஒருவேளை ஆட்டம் பாம் போடாமல் இருந்தால் இன்னும் 10 லட்சம் பேர் போரில் இறந்திருப்பாங்க. நிஷிகம கர்மா, என் வேலையை மட்டும்தான் நான் செய்யணும். ராபர்ட் ஆப்பன்ஹைமர் அவர்களுக்கு அணுகுண்டு கண்டுபிடிப்பதற்கு அவருடைய மனசாட்சியை தட்டியதும் கீதை தான். மகாத்மா காந்தி அவர்கள் அமைதியை போதித்ததும் கீதை தான். பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இந்த கீதை 2ஐயும் செய்யுது, ஆனா 2லும் ஒட்டாம இருக்கணும். மகாத்மா காந்தி அவர்களும் ஒட்டாம வேலையை செஞ்சாங்க. அதான் சுவாமி சின்மயானந்தா போன்றவர்கள் 44 ஆண்டுகள் லட்சக்கணக்கான செமினார், அமெரிக்கா, ஐரோப்பியா, இந்தியா, சின்ன நாடு, பெரிய நாடு, கிராமம், நகரம், எல்லா இடத்துலையும் போய் கீதையை பற்றி பேசி 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 இன்னைக்கு சாமியை போன்றவர்கள் சாதாரண மக்களுக்கு கீதையை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. நாம் இன்னைக்கு அதை படிக்கலாம். அதனால எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், கோவில் கட்டிட்டீங்க, கோவிலில் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க எல்லாரும் ஊர்வக்கெல்லாம் சேரும் பொழுது
கீதையினுடைய ஒரு அத்தியாயத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. முதல் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிங்க. அர்ஜுனனுக்கு வரக்கூடிய சலனம், கிருஷ்ணரை பார்த்து எல்லாம் மாமா இருக்கிறாங்க, சித்தப்பா இருக்கிறாங்க, பெரியப்பா இருக்கிறாங்க, அம்பு இருக்குது, யாரை போடுறது, யார் அடிக்கிறது, யாரை விடுறதுன்னு ஒன்றுமே புரியலையா கிருஷ்ணான். அதிலிருந்து ஆரம்பித்து அந்த 18 சாப்டர் அப்படியே போகுங்க. எப்படி பற்று இல்லாமல் இருக்கிறது, கர்ம யோகங்கிறது என்ன, ஞான யோகங்கிறது என்ன, பக்தி யோகங்கிறது என்ன, 15வது சாப்டர் புருஷோத்தம யோகா. 18வது அத்தியாயம் வந்தீங்கன்னா எதுவும் வேண்டாம், எல்லாத்திலிருந்து தள்ளி இரு, மா ஏக்கம் சரணம் வஜ்ரா அப்படின்னு 18வது அத்தியாயத்தை ஆரம்பிப்பாங்க. எதாக இருந்தாலும் கூட சரண்டர், எதையும் நீ செய்யாத, என்னைய நம்பி செஞ்சுட்டு போயிட்டே. இன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறோம், நாம் எல்லாருமே திருமலை போகிறோம். எத்தனை பேர்த்துக்கு தெரியும், நீங்கள் நல்லா போய் சாமி ஏழுமலையான பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து நல்லா பார்த்தீங்கன்னா கையில் வைரம் முழுசாக இருக்கும் ஏழுமலையானுடைய கையில். கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க, இந்த இடத்துக்கு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க. ஏழுமலையானுடைய கையில் ஒரு வார்த்தை இருக்கும். விஜயநகர பேரரசு காலத்தில் இருந்தபோது பொறிக்கப்பட்ட வார்த்தை சாமியினுடைய கையில். நல்லா உத்து பார்த்தீங்கன்னா கீதையினுடைய 18 அத்தியாயத்தினுடைய முதல் பதிகத்தை எழுதியிருப்பாங்க. ஏழுமலையானுடைய கையில் அது இருக்கும். மா ஏக்கம் சரணம் வஜ்ரா அப்படிங்கிற வாக்கியத்தை அங்கே எழுதியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழுமலையான் சொல்கிறாரு, எதையும் கண்டுக்காதீங்க, நீ வந்துட்டீங்க, உங்கள் பிரச்சனையை நல்லதை எங்கிட்ட போட்டுட்டு நீங்கள் போங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்னு ஏழுமலையான் சொல்கிறார். அதனால தான் நம்ம திருப்பதிக்கு போகும்போது யாரும் வேண்டும் என்று எதுவும் கேட்க மாட்டோம். சாமி இது குடுன்னு யாரும் கேட்குற பழக்கம் ஏழுமலையான்ட்டு. எல்லாரும் போய் சாமி நான் வந்துட்டேன், என்னை பார்த்துக்க, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும், பார்த்துக்க சாமி. மா ஏக்கம் சரணம் வஜ்ரா கடைசி அத்தியாயத்தை ஏழுமலையானுடைய கையில். ஆனால் நம்ம வாழ்க்கை வாழும் பொழுது பற்று வந்துடுது. ஒரு ஏழுமலையான்ட்ட போகணுமே, இந்த நேற்று பிளாட்டு போட்ட ரியல் எஸ்டேட் நல்லா விற்கணும் ஏழுமலையானே, ஒரு வீடு ஒரு 3 ஃப்ளோர் கட்டியிருக்கிறேன், ஒரு 2 ஃப்ளோராக கட்டி ஒரு 5 ஃப்ளோராக கட்டி கொடுத்துற ஏழுமலையானே, கார் 2 தான் வாங்கியிருக்கேன், ஒரு 4 காராக வாங்கணும், இல்லை எனக்கு பணமே சேரல, கொஞ்சம் பணத்தை கொடு அப்படின்னு. நான் ஏழுமலையான் பார்த்தீங்கன்னா நின்று வேர்வை சொட்ட சொட்ட வசூல் பண்ணுற ஒரு கடவுள். அவர் பார்த்தீங்கன்னா வேர்வை சொட்ட சொட்ட 18 மணி நேரம் உழைத்து ஏழுமலையான் வந்து வசூல் பண்ணுற கடவுள். அவர் உண்டியல் அவருடைய வேலைக்கே ஆகாதுங்க. சாமி எனக்கு கொடுன்னு அது வேலைக்கே ஆகாது. அதனால தான் ஏழுமலையானுடைய கையிலேயே சரணம் வஜ்ரா, அதாவது சாமியை நான் வந்துட்டேன், சரண்டர் ஆகிட்டேன், காலை பார்த்துட்டேன், போயிட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், நான் என்னை தகுதிப்படுத்திக்கிறேன் சாமி, என் தகுதியை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன், என் தகுதியை வளர்த்துவது மட்டும்தான் என் கடமை, கொடுப்பது உன்னுடைய கடமை, நீ பார்த்துக்க சாமி, வந்துட்டேன் நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அது ஏழுமலையானை தரிசிப்பதற்கான சிறப்பான ஒரு வழியாக எல்லோரும் சொல்வார்கள் பெரியவர். நம்ம எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா கீதை என்பது நம்முடைய இந்து வாழ்வியல் முறையிலிருந்து வந்தது, கீதையிலிருந்து இந்து வாழ்வியல் முறை வந்தது. அதனால் இன்னைக்கு இந்த 18வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம், இந்த அத்தியாயத்தை நாம் எல்லோரும் இணைந்து இன்னைக்கு மாஸ் சாண்டிங் எல்லோரும் இணைந்து மொத்தமாக அதை படிச்சிருக்கிறோம். அதனால் நிச்சயமாக ஒரு கோயில்லையும் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து கடைசியாக ஒரு அற்புதமான மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். 63 நாயன்மாரில் மிக முக்கிய நாயன்மாராக இருக்கக்கூடிய அதிபத்த நாயன்மாரனுடைய ஊர். அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடம். வாழ்க்கையே பாருங்கள், ஆண்டவனிடம் அர்ப்பணிப்பு, ஆண்டவன் மீது நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவை. சாமி நான் ரொம்ப கடினமாக உழைக்கிறேன், ஆனால் ரிசல்ட் வர மாட்டேது. சாமி அவன் தப்பு பண்ணுறான், அவன் நல்லா இருக்கான், நான் நேர்மையாக இருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது. சாமி நேற்று வந்தவன் அரசியலில் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டான், நான் இன்னைக்கு இருக்கேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேது. அவன் பாருங்க தப்பாக பண்ணுறான், எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறான், நான் நல்லவனாக இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இது ஏதோ ஒரு சிந்தனை மனசில் இருக்கும். அதிபத்த நாயனார் நமக்கு ஒரு கடவுளாக நமக்கு சொல்றார். மீன் பிடிக்கிறாரு, வர்ற மீனை நிறைய மீன் வரும் பொழுது ஒரு மீன் கடவுளுக்கு அப்படின்னு கடலை விட்டுறார். சில நாள் ஒரு மீன் மட்டும்தான் கிடைக்குது, ஏன்னா அவருடைய நோக்கம் என்னங்க, ஒரு மீன் கடவுளுக்கு கொடுப்பறது. சில நாள் ஒரே மீன் தான் கிடைக்குது, கிடைச்ச ஒரு மீனையும் கடலையே விட்டுறாரு, இது சாமிக்கு. அடுத்த நாள் ஒரு மீன் தான் கிடைக்குது, அதையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் மீன் சாமிக்குன்னு விட்டுறார். அப்ப கடவுளாக பார்த்து ஒரு நாள் அவதரிச்சு வர்றார். உனக்கு நிறைய மீன் கிடைக்கும் பொழுது ஒரு மீன் எனக்கு கொடுத்தீங்க அதிபத்த நாயனாரே, ஒரு மீன் கிடைத்த பொழுதும் அந்த ஒரு மீன் எனக்கு கொடுத்தீங்க. ஏன்னா உங்களுடைய கொள்கையில வைராகியத்துல நல்ல நாள்லையும் கெட்ட நாள்லையும் ஒரே மாதிரி தான் நீங்க வாழ்ந்தீங்க. எனக்கு அதிபத்த நாயனார் சுவாமியை நாம் சிவபெருமானுடைய ரூபமாக நாம் எல்லோரும் வேண்டுகின்றோம், கொண்டாடுகின்றோம். குறிப்பாக நாகப்பட்டினத்தில் ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் மிகச்சிறப்பாக அவருக்கு ஒரு விழா எடுத்து படகுல நம்முடைய மீனவ சொந்தங்கள்லாம் போய் நீங்கள் இன்னைக்கு அந்த ஒரு நாள் கடலில் மீனை விடுறீங்க அதிபத்த நாயனார் அவர்களுக்காக. சில பேர் மீனை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏன்னா அவருடைய கதையில் பார்க்கும் பொழுது தங்க மீன், ஒரு நாள் தங்க மீன் கிடைச்சது, தங்க மீன் மட்டும்தான் கிடைச்சது, தங்க மீனையும் கடலில் விட்டார். ஆனால் தங்க மீன் போன்று மீனை எடுத்துகிட்டு போய் நீங்கள் விடுறீங்க, மீனை செஞ்சு எடுத்துகிட்டு போய் விடுறீங்க, உண்மையான மீனை விடுறீங்க.
ஸோ நாகப்பட்டினத்திலேயே நமக்கு உதாரணம் சொல்வதற்கு அதிபத்த நாயனார் அவங்க இருக்கிறாங்க. எதையும் எதிர்பார்க்காம நல்ல காலத்தில் கெட்ட காலத்தில் மழை வரும் பொழுது மழை வராத பொழுது ஒரு கொள்கை, ஒற்றை கொள்கையோடு வாழ்க்கை வாழுங்க, ஆண்டவன் நிச்சயமாக உதவி செய்வான் என்பதை இந்த ஊரில் இருக்கக்கூடிய அதிபத்த நாயனார் அவர்களே ஒரு நாளும் கூட நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த 2026ஆம் ஆண்டு மிக முக்கியமான சின்மயா மிஷனுடைய 75வது ஆண்டு நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும். 74 ஆண்டுகளாக நமக்கு அவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க. நாம் எல்லோரும் சின்மயா மிஷனில் நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு வாலண்டியராக நம்ம நேரத்தை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், நம்மால் இயந்ததை இந்த அறக்கட்டளைக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை செய்வதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதிமொழியை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்பான வேண்டிக் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மீனவ சொந்தங்களுக்கு, கிராம மக்களுக்கு, பெரியோர்களுக்கு, ஆண்டோர்களுக்கு, சான்றோர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த 50 கோவில் இன்னும் 500ஆக 5000ஆக மாறட்டும் என்று சொல்லி இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சுவாமி ராம கிருஷ்ணானந்த சாமி அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.